தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் ஒரு பேட்டியில குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது, பெரிய கட்சிகள் எல்லாம் கூட்டணிகள் இல்லாமல் ஜெயிக்க முடியாத சூழல் இருக்கிறது. அதோடு சேர்த்து சில விஷயங்களும் சொல்லியிருக்காரு. அதிகாரத்தில் பகிர்வு அப்படின்னு இப்போ நடிகர் விஜய் தாவேகாவினுடைய தலைவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த முழக்கத்தை வரவேற்கிற விதமாக அவரும் அதிகாரத்தில் பங்கு தேவை. ஒரு திட்டம் வகுக்கிறது என்றால் அது அமைச்சர் பதவி அல்ல, ஒரு திட்டம் வகுக்கிறதுனா அது எங்களோடு கலந்து பேசி தான் ஸ்கீம்ஸை உருவாக்கணும் அப்படின்னு சில விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த கூட்டணி குறித்த ஒரு புதிய வடிவத்தை அவர் கொடுத்திருக்கிறாரு. தனித்து நின்றால் தோல்விதான், திமுக கூட்டணியில் விழிப்புணர்வா, அந்த தலைப்பில் தான் நம்ம பேச இருக்கிறோம். இரண்டு கருத்துரையாளர்கள் நம்மோடு இடையிறாங்க. மூத்த பத்திரிகையாளர் திரு KKR ஆதித்யன், அரசியல் விமர்சகர் ஹரிமாதவன், இருவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். ஆதித்யன் சார் வணக்கம். நான் உங்கள்கிட்ட துவங்குறேன். கே பாலகிருஷ்ணன் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர், அவரு சொல்லி இருக்கக்கூடிய இந்த விஷயம் கூட்டணி இல்லைன்னா தோல்விதான் அப்படிங்கிறது யாருக்கு சொல்லி இருக்கிறாரு? அதுவும் திமுக கூட்டணியில இருந்து கொண்டே சொல்றாரு. அதாவது 2 நாளைக்கு முன்னாலதான் அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் வந்து கூட்டணி கேட்டு வரவங்கலாம் 20 கோடி 200 கோடிக்கு வராங்க பேரம் பேசாமல் சொல்லியிருந்தார். அதுக்கு உதயநிதி பதில் சொல்லும் போது இந்த மாதிரி எந்த கூட்டணி வந்து கொள்கை கூட்டணி, அவங்க கூட்டணியில வந்து இந்த மாதிரி பேரம் நடக்குது, பேரம் பேச கூட்டணி மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா திமுக கூட்டணியும் பேரம் தொடங்கி விட்டதுன்னா அவருக்கு பாலகிருஷ்ணன் சொல்றது தெரிய வருகிறது. பாலகிருஷ்ணன் வந்து எனக்கு அவங்க வந்து பாராளுமன்றத்தில் 2 MP தலா வாங்கியிருக்காங்க. ஆனா அதுக்கு ஈக்குவலா வந்து அவங்களுக்கு வந்து எம்எல்ஏ அந்த ப்ரொபோசல் பார்த்தா 12 எம்எல்ஏ அந்த மாதிரி கேட்கலாமா? இப்ப ஆட்சியில் தூண்டுகிறது சர்வசாதாரணமா நடந்து பேசப்பட்டு வருகிறது. விஜய் ஆரம்பிச்சு திருமாவளவன் எல்லாருமே பேச தொடங்கிட்டாங்க. இருந்தாலும் நம்மளும் பேசி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் முதல்ல தொடங்குறாரு. ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு திருமாவளவன் கட்சியில இருந்து துவங்குறாங்க. அதற்கு பிறகு விஜயனுடைய மாநாட்டுல முழக்க வைக்கப்படுகிறது, அதை வரவேற்கிறார்கள். ஆமா, விஜய் வச்சப்ப பெரிய பரபரப்பா பேசப்பட்டது. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியும் அதே நிலைமையான கம்யூனிஸ்ட் கட்சி நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆட்சியில் பங்குறது கொள்கை, அவங்களோட கொள்கையை இந்த ஆட்சி அமல்படுத்திட்டாலும் பரவாயில்ல அந்த மாதிரி ஒரு இதை சொல்றாங்க. ஆனாலும் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் தங்களுடைய அதிக சீட்டு வாங்குறதுக்காக இந்த பேரத்தை இந்த மாதிரி கருத்தை நான் சொல்லிக்காத எதிர்பார்க்க முடியும். ஏன்னா திமுக கூட்டணியில வந்து தொடர்ந்து திருமாவளவன் மீதான ஒரு பார்வை வைக்கப்பட்டே வருகிறோம். ஒவ்வொரு தடவையும் அவர் மறுத்துக்கிட்டே வராது. நாங்க போக மாட்டேன், ஆட்சியில் பார்த்து வேற பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டே வராது. அந்த விருப்பம்ங்கிறது ஆதவ் அர்ஜுனாவுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி சொன்னா கூட தொடர்ந்து அந்த லைன் லைட்ல அந்த இஷ்யூ வச்சுக்கிட்டே இருக்காரு அவருடைய விமர்சனத்தை கட்சிய. இதனாலதான் திமுக வந்து மீண்டும் கூட்டணிக்கு மறுபரிசீலனை பண்ணுமான்னு சொன்னா இன்னைக்கு பார்த்தா அவரு விழுப்புரத்துல அமைச்சர் பொன்முடி வந்து ராமதாசுக்கு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விழுப்புரத்துல அந்த மொழி தியாகிகள் நினைவு மண்டபத்துக்கு அழைப்பு கொடுக்கறதுக்கு நேர்ல போய் அழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி பாமக சொல்லியிருக்காரு. ஏன்னா சிறுத்தைகள் போனா பாமக உள்ள வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்காக தான் பொன்முடி இது போன்ற ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறாரு. நாங்க ராமதாசுக்கும் அழைப்பு கொடுக்க போறோம் அதான் நினைக்கிறோம். பாலகிருஷ்ணன் சொல்ற இந்த மாதிரி சாதாரணமா எடுத்துக்கொள்ள கூட முடியாதா சார்? அது சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியாதா? அந்த 21 பேரும் அப்படிங்கிறவங்க சமூக இடஒதுக்கீடு சார்ந்து மரணமடைந்தவங்க. இப்ப வர இருக்கிற உள்ளாட்சி தேர்தல் வரப்போகிறது. இதுல வந்து மேஜர் கட்சி திமுக அதிமுக. இவங்க வந்து தனியார் சொல்லிட்டாங்க நினைச்சவங்கனால ஜெயலலிதா அப்படி சொல்லலையே ஒரு தடவை சொல்லி தனியார் நின்னாங்கல்ல ஒரு தடவை. அந்த மாதிரி போட்டா அவங்க பலம் தெரிஞ்சுன்னா அவங்க சட்டசபை தேர்தல அதுக்கு ஏதாவது கூட்டணி போட்டுக்கலாம். அந்த மாதிரி கூட பண்ணலாம். திமுக திமுக அதை எப்படி எடுத்துக்கிறேன்னா அவங்க வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை விட்டு விட விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இப்போ நடக்கிற வேற மற்ற சூழ்நிலை எல்லாம் பார்க்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க முக்கிய தேவை. தொழில் அமைதி வேணும்னா தமிழ்நாட்டுல கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அமைதியா இருக்கணும். சாம்சங் போராட்டம் பார்த்தோம், ஊக்கத்தொழிலாளர் போராட்டங்கள்லாம் பார்த்தோம்னால
அவங்கள வந்து அப்பீல் பண்ணி தான் தொழில் அமைதியை வந்து அவங்க மிக வேண்டி இருக்கிறது. அதனால கம்யூனிஸ்ட் கைவிட மாட்டாங்க. ஒருவேளை சீட்டுகள் கூட கொடுத்து பணம் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் பாலகிருஷ்ணன் அதுக்காக எப்பவுமே அச்சாரம் போட்டு வைக்கிறான்னு நினைக்கிறேன். சரி, ஹரிமாதவன் சார், பாலகிருஷ்ணன் கூட்டணியில நாங்க தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கிறோம். 2019 இருக்கிறோம், அதுக்கப்புறம் 2021 இருக்கிறோம், இந்த மக்களவை தேர்தலும் இருக்கிறோம். நாங்கெல்லாம் வலுவான கூட்டணி அப்படின்னு சொன்னாலும் கூட்டணி இல்லாமல் உங்களால் ஜெயிக்க முடியாது பெரிய கட்சிகளால் அப்படிங்கிறது திமுகவை சீண்டி பாக்குறாரா? இல்ல திமுகவை சீண்டி பார்க்கல. உண்மை நிலவரம் அதுதான். எல்லா தேர்தல்களுமே திமுக அதிமுக வந்து கூட்டணி அமைச்சுதான் போட்டிடுறாங்க. 67 தேர்தலே திமுக வந்து காமராஜருக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைச்சுதான் காமராஜரை தோற்கடிக்க முடிஞ்சிச்சு. 71 காங்கிரஸோட பிளவுல இந்திரா காந்தியை கூட சேர்த்துதான் அவங்க வந்து காமராஜரை திரும்பவும் தோற்கடிக்க முடிஞ்சிருச்சு. 2011 கூட்டணியில சின்ன சின்ன கட்சிகள் இருந்தாலும் எல்லாரும் இரட்டை இலையில தான் போட்டியிடணும், ஒட்டுமொத்தமா அதிமுக தான் அப்படின்னு போட்டியிட்ட காலங்கள்லாம் உங்களுக்கு உண்டு, நினைவு இருக்கும். கூட்டணியே இல்லாமல் 2014 மக்களவை தேர்தல்ல அதிமுக வெற்றி பெற்ற காலமும் உண்டு, அதுவும் உங்களுக்கு நினைவு இருக்கும். அப்போ அதிமுகவை அவர் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இல்ல அந்த கருத்துக்கு தான் நான் இப்ப வாரேன். அதாவது அன்னைக்கு வந்து அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஒரு சாதகம் என்னன்னா, 2011 திமுக பக்கம் அணி பெரிய அளவுல கட்டமைக்கப்படாம மக்கள் நல கூட்டணின்னு ஒரு அணி பிரிஞ்சிருந்ததுனாலதான் அவங்க வந்து சின்ன கட்சிகளை 8 பேருக்கு வந்து அதிமுக சிம்பல்லே சீட்டு கொடுத்து அவங்க வந்து நிக்க முடிஞ்சிச்சு. அன்னைக்கு வந்து திமுக அணியை கட்டமைச்சிருச்சுன்னா இவங்களும் கட்டமைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போயிருப்பாங்க. திமுக பக்கத்துல அணி கட்டமைக்கும் போது அதிமுகவும் கட்டமைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போகும். அதிமுக அணியை கட்டமைக்கும் போது திமுகவும் அணியை கட்டமைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போகும். 2 பேரும் வந்து அணி ஒருத்தர் அணியை கட்டமைச்சா இன்னொருத்தரும் அணியை கட்டமைக்கத்தான் வேணும். ஒருத்தர் தனிச்சு போட்டிட்டா இன்னொருத்தரும் தனிச்சு போட்டிட்டு இருக்க வாய்ப்பா இருக்கும். அப்ப 3வது மற்ற கட்சிகள்லாம் தனியா அவங்க ஒரு 3வது அணி 4வது அணியா பிரிஞ்சாதான் அந்த வாய்ப்புகள் ஏற்படும். ஆனா இந்த 3வது போட்டி 4வது போட்டி 5 முறை போட்டியில் ஏற்பட்ட காலகட்டங்கள்ல கூட திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சுதான் போட்டிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு 77 தேர்தலில் புரட்சி தலைவர் வந்து கம்யூனிஸ்டோட கூட்டணி வச்சுதான் போட்டிட்டாங்க. 89 தேர்தலில் அதிமுக 2ஆ பிளந்து காங்கிரஸ் தனியா நிக்கிற போது கூட திமுக வந்து இது ஜனதாதளம் கம்யூனிஸ்ட் இவங்களெல்லாம் இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஜனதாதளம் முஸ்லீம் லீக் இவங்களெல்லாம் ஃபார்வர்ட் பிளாக் இவங்களெல்லாம் கூட்டணியில வச்சுதான் திமுக வந்து போட்டிட்டு. கூட்டணி வைக்காமலும் அதிமுக வென்ற வரலாறுகளை நான் உங்களுக்கு சொல்றேன். கூட்டணி வச்சு வென்ற வரலாறுகளை நீங்க சொல்றீங்க, கூட்டணி வச்சு தோல்வி அடைந்த வரலாறுகளும் உண்டு. சார் கூட்டணி வச்சும் தோல்வி சார், கூட்டணி வச்சாலும் ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும், ஒருத்தர் தோத்து போகதான் முடியும். தனிச்சு போட்டிட்டாலும் ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். கூட்டணி இல்லாமல் அதிமுக வென்றிருக்கிறது அப்படிங்கறத நீங்க ஏற்றுக்கொள்கிறீங்களா? அதிமுக வென்றிருக்குங்கிறத ஏத்துக்கிறேன். அன்னைக்கு உண்டான சூழ்நிலை மற்ற ஏனைய கட்சிகள் மக்கள் நல கூட்டணியா 3வது அணியா நின்றதுனால திமுகவும் தனிச்சு விட்டுச்சு, அதிமுகவும் தனிச்சு நிற்க வேண்டிய கட்டாயத்துக்கு போச்சு. அப்படி இல்லாம திமுக பக்கத்துல மக்கள் நல கூட்டணி இருந்த பாதி கட்சிகள் திமுக பக்கம் வந்துருச்சுன்னா மீதி கட்சிகள் அதிமுக பக்கம் அன்னைக்கு வந்து வந்திருக்கும். அந்த ஒரு சூழ்நிலை தான் அதிமுகவை தனியா போட்டிடுறதுக்கு தனிச்சு போட்டிடுறதுக்கு வாய்ப்பா ஏற்பட்டுச்சு. 2வது தனிச்சு போட்டிட்டாங்கன்னா அன்னைக்கு சொல்ல முடியாது. 8 பேருக்கு 2011 அப்படின்னு பார்க்கிற போது அதிமுக கிட்டத்தட்ட பெரிய கட்சிகள், நீங்க சிறிய கட்சிகள்னு அங்கீகாரம் பெற்ற இல்லைன்னா பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் தான் இருந்தாங்களே தாண்டி அங்கீகாரம் பெற்ற எந்த கட்சிகளோடும் அதிமுக கூட்டணி வைக்கல 2011. சார் அங்கீகாரம் பெற்ற கட்சி அங்கீகாரம் பெறாத கட்சிங்கிறது கிடையாது சார். நீங்க வந்து எல்லாம் ரெட்டை இலையில போட்டியிட்டார்கள் என்றால் கூட்டணி அப்படின்னாலே ரெட்டை இலையில போட்டியிட்டாங்க எல்லாரும். அதுல அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் எதுவுமே கிடையாது, எல்லாம் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் தான். சரி, அப்படி பார்த்தா 80 தேர்தல்ல பிரிஞ்சு போன குமரி அனந்தனுக்கும் நெடுமாறனுக்கும் எம்ஜிஆர் இரட்டை இலக்கங்கள்ல தான் சீட்டு கொடுத்தாரு. அவங்களையும் அந்த கூட்டணியில வச்சுதான் காங்கிரஸோட அது அன்னைக்கு பதிவு செய்யப்பட்ட கட்சி, அது அன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்ல. நீங்க பதிவு செய்யப்பட்டது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் எத்தனை வேணாலும் இருக்கலாம் சார். இப்ப இந்த ஒரு கட்சியை நம்ம பதிவு செய்யணும்னா கூட பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தனக்கான வாக்கு சதவீதத்தையும் தனக்கான சட்டமன்ற உறுப்பினர்களையும் நிரூபித்த கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள்.
அந்த கட்சிகளோடு 2011 திமுக கூட்டணி சேர்ந்தது. ஆனா அதிமுக அப்பவும் கூட்டணி சேரவில்லை. அதிமுக தனித்து நின்றே வெற்றி பெற்று விட்டது அப்படிங்கிற ஒரு லேண்ட்மார்க் அவங்ககிட்ட இருக்கு. திமுகவிடம் தான் அது இல்லை. அந்த புள்ளியில இருந்தா நான் கே பாலகிருஷ்ணன் அவர்களுடைய இந்த பேச்சை பாக்குறேன். திமுக அந்த புள்ளியில இல்ல, அதிமுக அந்த புள்ளியில இருந்துக்கிறது இல்ல. எந்த புள்ளி கோலமாகுதுங்கிறத பொறுத்துதான் இந்த புள்ளியை பத்தி நம்ம வந்து இந்த இடத்துல வந்து எடுத்துக்கிற முடியும். நீங்க வந்து அது யார சொல்லியிருக்காரு சொல்லுங்க. இப்ப திமுக சொல்றாரா? நான் முடிச்சிடறேன். 91, 96க்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சி பிளவுபட்டதுக்கு அப்புறம் ஒரு 20% வாக்கு உள்ள எந்த கட்சியுமே இல்ல, கூட்டணியில் இல்ல. அதுக்கப்புறம் அதிகபட்சமா பெரிய வாக்கு வங்கி உள்ள கட்சின்னா பாட்டாளி மக்கள் கட்சி 6% உள்ள இருந்த கட்சி. அதுக்கப்புறம் தேமுதிக 8% இருந்த கட்சி. இந்த கட்சியில் தான் கூட்டணிக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்குள்ள காலகட்டத்துல எல்லா கட்சியுமே எடுத்துக்கிட்டா 5% வாக்குகளுக்கும் குறைவா வச்சிருக்க கட்சிகள் தான் இன்னைக்கு இருக்கு. 5% வாக்குகளுக்கு குறைவா உள்ள கட்சிகள் எத்தனை கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், எத்தனை கட்சிகள் அங்கீகாரத்தை இழந்த கட்சிகள்ங்கிறது வேற வேற விஷயம். இன்னைக்கு ஒரு கூட்டணிக்குள்ள இருந்து எங்களால் தான் நீங்க ஜெயிக்க முடியும், எங்களுடைய ஆதரவு இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒரு கட்சியை கம்யூனிஸ்ட் சொல்லுது அப்படின்னு சொன்னால் யார சொல்றாங்க? திமுக சொல்லுகிறது நாங்க நல்ல பணி செய்திருக்கோம், மக்கள் எங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு தருவாங்க திமுக சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல கம்யூனிஸ்ட் நாங்கள் இல்லாமல் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றதை எப்படி ஏத்துக்க முடியும்? ஏத்துக்கிறீங்களா நீங்க? சரி அப்படின்னு சொல்றீங்களா? திமுக சவால் தானே ஏத்துக்கிறீங்களா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே எங்களோட வெற்றிக்கு காரணம் கூட்டணி தான், கூட்டணியை சிந்தாம சதராம கொண்டு போவோம், கூட்டணிக்கு உரிய முக்கியத்துவம் கொடுப்போம், கூட்டணியில இருக்க ஸ்டாலின் அவர்களுக்கான கூட்டணி வெற்றிக்கு காரணம் கூட்டணிகள் தான். அப்ப ஸ்டாலின் அவர்களுடைய திட்டங்களோ வளர்ச்சிகளோ அப்படிங்கறதெல்லாம் காரணம் அல்ல. அது ஒரு சர்டன் பர்சன்டேஜ் தான், முழுமையான காரணம் கிடையாது சார். இன்னைக்கு வளர்ச்சி திட்டங்களும் இதுவும் தான் இன்னைக்கு வந்து காரணமா இருக்கணும்னா எஸ்.எம். கிருஷ்ணாவும் இது சந்திரபாபு நாயுடு தோத்து போயிருக்க மாட்டாங்க. இப்ப நேத்து வந்த தேர்தலில் கூட 2 மாநிலத்திலையும் மகளிர் உரிமை தொகை தான் 2 மாநிலத்திலையும் வெற்றியை தேடி கொடுத்திருக்கிறது. பல காரணிகள்ல இதுவும் ஒரு காரணி, கூட்டணியும் ஒரு காரணி, கூட்டணி தவிர்க்க முடியாத ஒரு காரணி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இல்லாம யாராலையுமே ஜெயிக்க முடியாதுங்கிறது. அதிகார பகிர்வையும் சேர்த்தே சொல்றாரு இப்போ கம்யூனிஸ்ட். அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல கூட்டணி இருக்க கட்சிகள் இப்ப வந்து வெளியே தெரிஞ்சு அதிகார பகிர்வுக்கு வராங்க. இதுக்கு முன்னாடி வந்து வெளியே தெரியாம அதிகாரங்களை அந்தந்த மாவட்ட அளவுல மாநில அளவுல அவங்களுக்கு உண்டான அதிகாரங்களை அந்த ஆட்சி அதிகாரத்துல இல்லாமே சுற்றிட்டு தான் இருக்காங்க. கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஆளுங்கட்சிக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரத்தை எப்படி அதிகாரத்தை எப்படி பகிர்ந்துகிட்டாங்கன்னு இதுக்கு முன்னாடி சொல்றீங்க? மறைமுகமாவே சொல்லலாம். எப்படி பகிர்ந்துகிட்டாங்கன்னு நீங்க சொல்லலாம். ஏதாவது வாரியத்துல தலைவரா போஸ்ட் வாங்கினாங்க, இல்ல வாரியத்துல உறுப்பினரா போஸ்ட் வாங்கினாங்க, அத சொல்றீங்களா அதிகார பகிர்வுன்னு? சார் வாரியம் இல்ல சார், ஒரு எதிர்கட்சியா இல்லாம ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே அந்தந்த மாவட்டங்கள்ல வந்து அவங்க வந்து எல்லா இடங்கள்லயுமே அந்த அதிகாரங்களை வந்து அவங்களும் பகிர்ந்துக்கிறாங்க. எப்படின்னு சொல்லுங்க சார், அதை எப்படின்னு சொல்லுங்க. அதிகாரத்தை எப்படி பகிர்வாங்க? எல்லாருமே நாங்க எங்களுக்கு இதுவரைக்கும் பகிர்ந்தளிக்கப்படவில்லை அப்படின்னு எல்லாரும் கேட்கும் போது அமைச்சர், மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாத்தையும் பரிந்துரைகள் இந்த விஷயங்களுக்கு வந்து அதிகாரத்துல இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே அந்த பரிந்துரைக்கு போறாங்க. அந்த பரிந்துரைகளின் அடிப்படையில அவங்களும் அதிகாரத்தோட கூட்டணி கட்சிகள் இல்ல, மாவட்ட ஆட்சியர் பண்ணும்போது கூட்டணி கட்சிகளுடைய மாவட்ட செயலாளர்கள் போவதில்ல, அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் போவாங்க. அப்படி இல்லைன்னா எல்லா கட்சியில உள்ளவங்களும் தான் போவாங்க. இல்லைன்னா அதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மாவட்ட வேளாண் விற்பனை குழுனா அந்த வேளாண் விற்பனை குழுல உள்ளவங்க போவாங்க. எதிர்கட்சிக்கு இந்த அங்கீகாரம் கிடைக்காது. இது வந்து இன்னொரு டிபேட்டுக்கு உங்களுக்கு வழிவகுத்துரும். எதிர்கட்சிக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்காது. ஆளுங்கட்சி கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்துல அதிகாரிகள் மத்தியிலையும் அமைச்சர்கள் மத்தியிலையும் அந்த அங்கீகாரம் இருக்கு. அவங்களும் அந்த ஆட்சியில நேரடியா பங்கு இல்லைனாலும் மறைமுகமா ஒரு சில அவங்களுக்கும் இதனுடைய பலாபலன்கள் அவங்களுக்கும் கிடைக்கத்தான் செய்யுது. சரி, ஓகே சார். ஆதித்யன் சார், திடீர்னு கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வராங்க. முதல்ல சொல்றாங்க கூட்டணி அப்படிங்கறதுல எங்களை நம்பிதான் இருக்கிறீங்க, 26ல நாங்க இல்லைன்னா இந்த கட்சி தோல்வியை தான் சந்திக்கும் சொல்றாரு. அடுத்து அதிகாரத்தினுடைய பங்கு ரெண்டையுமே அவர் முன்வைக்கிறாரு இந்த நேரத்திலேயே. முன்னாலாவது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வந்து தமிழ்நாட்டுல 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு திமுக அணியில இருக்கணும், இல்லாட்டா அண்ணா திமுக அணியில இருக்கணும். 2011 12 சீட்டு கொடுத்தாங்க ஜெயலலிதா.
நான் 75 தான். ஆனா இப்படி மாத்தி இங்க கிடைக்கலாம் அங்க அங்க இந்த நிலைமையிலதான் கம்யூனிஸ்ட் இருக்கிறது. அவங்களுடைய அரசியல் கட்சி தேர்தல் கமிஷன் அங்கீகாரமே இந்த திமுக கூட்டணியில் இருப்பதால் மீண்டும் கிடைக்கிறது. இப்போ அவங்களுக்கு வேற ஆப்ஷன் வந்திருக்கு. விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சி ஒரு பெரிய கட்சியா வரும் தோட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இப்ப பாஜகவும் கூட்டணியும் அது கூட்டணி தான். பாராளுமன்ற தேர்தலில் பாருங்க, பாஜக கூட்டணி அமைத்ததுனால அவங்களுக்கு வளர்ச்சியை காட்ட முடிந்தது. ஏன்னா அந்த ஆப்ஷன் ராமதாஸ் வழக்கமா திமுக எல்லாரும் டக்குன்னு பிஜேபி பக்கம் வந்தார். அப்ப அவங்க ஆப்ஷன் கூடி அவங்களுக்கு அதிக ஓட்டுகளை பெற முடிந்தது. அதே மாதிரி இவங்களுக்கு இப்போ சீமான் இருக்காரு, விஜய் இருக்காரு. இந்த மாதிரி எல்லா கூட்டணியில போய் கீழே சேர்ந்துருவாங்க இவங்க கம்யூனிஸ்ட். அவங்க மெயினா நம்புறது விஜய் கூட்டணி அமைப்பாரு நம்புறாங்க. இதெல்லாம் மிரட்டி மட்டி அதிமுக அதிக சீட்டு வாங்கலாம். இப்படிதான் அவங்க ஆட்சி அதிகாரங்களா அவங்க மெயின் அதிக இடங்களை பெறணும், அதை ஜெயிக்கணும். அதுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்துக்கு போகும். ஏன்னா தனிப்பட்ட முறையில திமுகவோ அதிமுகவோ தனி மெஜாரிட்டி பெற்றுட்டா இவங்க ஒண்ணும் கொடுக்க போறதில்ல. கலைஞர் மைனாரிட்டியா இருக்கும் போதே யாருக்கும் ஆட்சி அதிகாரத்தை பங்கு கொடுக்கல. ராமதாஸ் ஆதரவு நடத்திட்டு அப்ப கூட கொடுக்கல. ஆனா தனிப்பட்ட முறையில வேற சலுகைகள் வேணாம். அவர் சொன்ன மாதிரி இந்த வாரிய தலைவர் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாரு. இப்ப கூட ராமதாஸ் என்ன கோரிக்கை வச்சிருக்காரு, மீண்டும் அந்த இடஒதுக்கீடு பிரச்சனைக்கு 10.5 கவர்மெண்ட் ஆர்டர் போடுங்க, எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. 29ஆம் தேதி நீங்க அறிவிங்க, அதை 29ஆம் தேதி நீங்க அறிவிங்க அப்படின்னு சொல்றாரு ராமதாஸ். ஆமா, அதான் அவர் ஏதோ ஒரு மறைமுக பேருந்து தொடங்கிட்டாரு. ஏன்னா இவங்களும் விடுதலை சிறுத்தைகளை பத்தி ஒரு நம்பகத்தன்மை நாளுக்கு நாள் குறைஞ்சு வருது திமுக. ஏன்னா ஒரு தடவை பிரச்சனை போய் திரும்ப பேசினா சரிதான், அடுத்தது திருப்பி தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சிறுத்தைகள் வெளியே ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க. இது திமுக மத்தியில ஒரு சின்ன ஒரு எரிச்சல் தான் ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் அவங்க அடுத்த ஆப்ஷன் பாக்குறாங்க. அதனால இப்ப எல்லாருமே இந்த கட்சிகளை பொறுத்தவரை இன்னொரு தமிழ்நாட்டுல ஒரு பழக்கம் இருக்கு. கூட்டணி மட்டும் இல்ல, 2 சீட்டு மட்டும் வாங்குறதே இல்ல, பணமும் தேர்தல் செலவுக்கு பணமும் வாங்கிடுறாங்க. நம்ம திமுக போன பாராளுமன்ற முந்தைய தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சிகளை கொடுக்கறது அது ஆதாரப்பூர்வமாக வெளியே வந்தது. திமுகவுடைய கணக்கு தாக்கல் எல்லாம் வெளியே வந்துச்சு. இப்போ அந்த போன எலெக்ஷன்ல கூட சொல்லுவாங்க, ஒரு தடவை அவரு விடுதலை சிறுத்தைகள் சார்பாக அதிக பணம் கேட்டாங்க. அதனால திமுக தலைமை கொஞ்சம் அழுத்தி அடைந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க பாராளுமன்ற தேர்தலில். ஏன்னா இப்படி ஒரு பணமும் கொடுக்கக்கூடிய ஒரு, ஏன்னா பெரிய கட்சிகளால் நிதி திரட்ட முடிய அளவுக்கு சின்ன கட்சிகளால் நிதி திரட்ட முடியல. அதுவும் தேர்தல் பத்திரம் வந்த பிறகு இந்த ஒரு பிரச்சனை அதிகமாயிடுச்சு. அதனால இவங்க வாங்கி அவங்களுக்கு கொடுக்குறாங்க, அவங்க கொடுத்த அந்த கூட்டணியை பலப்படுத்துறாங்க. இதே அதனாலதான் ஆளுங்கட்சியா இருந்தனால திமுக ஒன்றும் சொல்லல. எதிர்கட்சியா இருக்க அதிமுக தங்களால் சம்பாதிக்க பணத்தை கொடுக்க முடியல எரிச்சல் ஒரு விரக்தியில கோபத்துலதான் இன்னைக்கு அவரு திண்டுக்கல் சீனிவாசன் அன்னைக்கு சொல்லிட்டாரு, வெளிப்படையாக போட்டு உடைச்சிட்டாரு. ஸோ இந்த பணம் அதிக சீட்டு பணம் அதுக்கு பிறகு ஆட்சியின் பங்கு அவங்க போவாங்க. அதனால ஆட்சியின் பங்கு பேசினா கூட இந்த 2 தான் முதல் கட்டமா வச்சுக்கிட்டு பேசுறதுக்காக தான் இப்ப வேற ஆப்ஷன் அவங்களுக்கு பேசுறாங்க நீங்க சொன்னீங்க. ஆனால் இப்போ கொடுக்க இந்த மிரட்டல்கள், இத மிரட்டல் எடுத்துக்கலாமா, இல்ல பேரத்திற்கான வழிவகையா எடுத்துக்கலாமா, இல்ல இத நான் இன்னொரு பக்கம் போயிருவேன் அப்படிங்கறத சொல்றாங்களா? ஆமா, இப்ப எலெக்ஷனுக்கு ஒரு 460 நாள் என்னமோ 450 நாளைக்கு மேல இருக்குன்னு வைங்களேன். இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கு. இருந்தா கூட இப்பவுமே ஏன்னா திமுக இப்பவுமே கள ஆய்வுலாம் நடத்தி இந்த பாகம் கூட்டம்லாம் பூத்தி ஏஜென்ட் எல்லாம் போட்டு அவங்களெல்லாம் சரி பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க. அதிமுகவும் கள ஆய்வுப்படி எனக்கு தெரிஞ்ச தென் மாவட்டங்கள்ல வரும்போது ஒரு அவரு வந்தவங்களாம் இந்த தொகுதி இந்த வேட்பாளரை விட இவங்களே முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்பவுமே அன்அபிஷியலா வேட்பாளர் முடிவு பண்றாங்க. திமுக அப்படி பண்றாங்க. அப்ப இப்பவுமே ஆரம்பிச்சாதான் இவங்களுக்கு இடம் கிடைக்கும். அதனால பழைய மாதிரி 12 சீட்டு வாங்கி நம்ம 2 எம்பி தொகுதி ஜெயிக்கும் போது ஒரு எம்பி தொகுதிக்கு 6 பேர் 12 எம்பி எம்எல்ஏ வேணும். அதனால இப்பவுமே அதுக்கான முயற்சிகள் ஆரம்பிச்சிருக்காங்க நான் நினைக்கிறேன். அதனாலதான் பேருந்து தொடங்கியிருக்காங்க. அது போகும் அப்படின்னு தெரியும், முடிவு தெரியும். ஆனா கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்களுடைய பை நேச்சர் படி திமுக அதிமுக இன்னொரு லைனுக்கு அவங்க இன்னொரு முயற்சி எடுப்பாங்களா? ஏன்னா ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒரு லைனுக்கு போய் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து தங்களுடைய வாக்கு சதவீதத்தையும் அவங்க இழந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் திமுக ஆப்ஷன் அதிமுக ஆப்ஷன் தாண்டி இன்னொரு ஆப்ஷனுக்குள்ள போயிருவாங்களா? அதான் தொடர்ந்து வெற்றி பெற கூட்டணி இருக்கிறதா அடுத்த ஆப்ஷன் போவீங்களா கேட்பாங்க. நான் உள்ளாட்சி தேர்தலில் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். ஏன்னா இப்ப விஜயனுடைய கட்சி போட்டியிட போதான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவரு எப்படி ஓட்டு பேங்க் எப்படி உருவாக்குறாரு, எவ்வளவு பிரிக்கிறான்னு தெரியும். சீமான் ஓட்டு எங்க எல்லாம் கொஞ்சம் கிளியர் வரும்.
அப்படி இருக்கும்போது இவங்க அதுக்கு பிறகு உறுதியான முடிவு எடுக்கலாம். ஒருவேளை அதிமுகவில் வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில நாங்க ஜெயிப்போம் சொல்லிட்டு வழியா கூட்டணி சேர்க்கிற பத்தி எல்லாம் ஒண்ணும் அவங்க சொன்ன மாதிரி தெரியல. ஏன்னா கூட்டணியை விருப்பேற்ற மாதிரி தான் நேற்று வெளிப்படையா சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால அவங்க எந்த அளவுக்கு அவங்க கூட்டணி இவங்கள சேர்ப்பாங்கன்னு தெரியல எனக்கு. இவங்க உள்ள உட்காந்துட்டு கொஞ்சம் படத்தில் கொடுத்து அதிக சீட் வாங்கும் அந்த எண்ணத்தோட தான் கம்யூனிஸ்ட் பேசுறாங்க. ஏன்னா அகில இந்திய அளவுல பார்த்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சியின் பெயர் இன்னைக்கு பெரிய அளவு இருக்குன்னா இவங்க வட கேரளால போன தடவை ஓட்டு குறைஞ்சு போச்சு. அதனால இவங்க கம்யூனிஸ்ட் கட்சி போல தமிழகத்துக்கு தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் போச்சு, கேரளா போச்சு, திருப்பூரா மெயின் ஸ்டேட் ஸ்டேட் மூணுமே அவங்க கேரளா தான் மற்ற ஸ்டேட்ல இழந்துட்டாங்க. தமிழ்நாடு தான் அவங்கள ஒரு காப்பாத்திட்டு இருக்கு. திமுக இருக்கிற அண்ணா திமுக இருந்து இப்ப திமுக தான் தொடர்ந்து 10 வருஷம் மேல காப்பாத்திட்டு இருக்காங்க. அதனால அவங்க திமுக கூட்டி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா எப்படியும் கூடுதல் சீட்டு கேட்கறதுக்காக இந்த மாதிரிலாம் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பாலகிருஷ்ணன் அவரு இன்னும் சொல்லக்கூடிய திமுக தங்களுடைய அறிவித்த சில விஷயங்களை கூட நடைமுறைப்படுத்தவில்லை, அதுக்காக நாங்க தொடர்ந்து தீர்மானம் நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது திமுக மேல அதிருப்தி வந்துருச்சா? திமுக கூட்டணி மேல கம்யூனிஸ்டுக்கு அதிருப்தி வந்துருச்சா? எந்த கூட்டணியில அவங்க இருந்தாலும், கூட்டணிக்கு எதிராக இருந்தாலும், கூட்டணிக்குள்ள இருந்தாலும் அவங்களோட குரலை அவங்க வந்து உயர்த்தி பேசுறது எப்பவுமே அவங்களோட வாடிக்கை. அதுதான் அவங்களோட இயல்பு. அதுதான் இடதுசாரி சிந்தனை. அதுல இருந்து வலுவாம இன்னைக்கு அவங்க பேசிட்டு இருக்காங்க, நாளைக்கே பேசுவாங்க. அதுல ஒண்ணும் எந்த கூட்டணியில இருந்தாலுமே, ஜெயலலிதாவோட கூட்டணியில இருந்தாலும், எம்ஜிஆரோட கூட்டணியில இருந்தாலும், கலைஞரோட கூட்டணியில இருந்தாலும், யாரோட கூட்டணியில இருந்தாலும் தொழிலாளர் ஆதரவுல அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. இடதுசாரி சிந்தனையில அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. இன்னைக்கு வந்து அரசாங்கங்கள் கார்பரேட்டா முதலாளித்துவத்தை நோக்கி போயிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல அவங்களோட குரல் இன்னமும் வலுவா இருந்தா தான் அவங்களோட இருப்பை அவங்க தக்க வச்சுக்கிற முடியும். தோழர் சொன்னது மாதிரி திரிபுரால இல்ல, வெஸ்ட் பெங்கால்ல இல்ல, கேரளால மட்டும் தான் கொஞ்சம் இருக்காங்க, தமிழ்நாட்டுல கொஞ்சம் இருக்காங்க, ஆந்திரால கொஞ்சம் இருக்காங்க. இருப்ப அவங்க தக்க வச்சுக்கிறதுக்கு தொழிலாளர் ஆதரவு கொள்கையில முதலாளித்துவ எதிர்ப்புல, கார்பரேட் எதிர்ப்புல அவங்க உறுதியா இருந்தா தான் அவங்க எடுத்துக்க முடியும். இந்த விஷயங்களை அவர் பொது வழியில பேசியிருக்கிறது அவரோட இயல்பு தான். ஏற்கனவே அவங்களோட வரலாறு அதைத்தான் சொல்லுது. திமுக இருந்து எம்ஜிஆர் பிரிஞ்சு போகும்போது எம்ஜிஆர் ஆதரிச்சாங்க, திமுக இருந்து வைகோ பிரிஞ்சு போகும்போது வைகோ ஆதரிச்சாங்க, மக்களவை கூட்டணியின் விஜயகாந்த் போகும்போது விஜயகாந்த் ஆதரிச்சாங்க. தாவேக்காவை ஆதரிப்பாங்கன்னு சொல்றீங்களா? தாவேக்காவை ஆதரிக்க போறாங்களா இல்ல அதிமுக ஆதரிக்க போறாங்களா? இல்ல தாவேக்காவையும் ஆதரிக்கலாம், அதிமுகவை ஆதரிக்கலாம். இன்னும் வந்து வந்துட்டாங்க, அந்த மனநிலைக்குள்ள கம்யூனிஸ்ட் வந்துட்டாங்கன்னு சொல்றீங்க? இல்ல அதான் சொல்றேன். இன்னும் 450 நாள் தேர்தலுக்கு இருக்கு. இந்த பேச்செல்லாம் வச்சு பார்க்கிற போது, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் வைத்திருக்கும் போது இங்க இருந்து அவர்கள் மற்றவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமான்னு கேக்குறேன். கண்டிப்பா இருக்கு. எந்த பக்கமும் அவங்க போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. திமுக நாங்க தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியது பகல் கனவாக மாறிவிடும். இல்ல திமுக தக்க வச்சுக்கலாம்னு நினைக்கிறது வந்து பாரதிய ஜனதா எதிர்ப்பு, மத்திய அரசுக்கு எதிர்ப்புங்கிற இந்த கூட்டணியை வந்து அவங்க வந்து தக்க வச்சிருக்காங்க. இதே ஆயுதத்தை அதிமுகவோ தமிழக வெற்றி கழகமோ எடுக்கும் போது அவங்க பக்கமும் இவங்க வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் கம்யூனிஸ்ட் வந்து அவங்களோட வரலாறு வந்து பல்வேறு இடங்களுக்கு மாறி இருக்காங்க. யார் மாற்றமா வராங்களோ அவங்கள நோக்கி போறதுதான் அவங்களோட இயல்பாவே இருந்திருக்கு. 96ல திமுக பக்கத்துல இருந்தவங்க 2001ல அதிமுக பக்கம் போனவங்க தானே. கலைஞர்கிட்ட இருந்து ஜெயலலிதா போனவங்க தானே இதே கம்யூனிஸ்ட். அப்படி போறவங்க திமுகக்கான வலு கொஞ்சம் குறைஞ்சிருமே. ஏற்கனவே விசிக வெளில போகிற மாதிரியான ஒரு மைண்ட் இருக்கு. அதுக்காக பாமக உள்ள வரும், அவங்களை நாங்க நிகழ்ச்சிக்கு கூப்பிடுவோம், விசிக கூட்டணியில வைத்துக் கொண்டே நாங்கள் பாமகவை நிகழ்ச்சிக்கு அழைப்போம் அப்படின்னு பொன்முடி சொல்றாரு. ஆனா விசிக என்ன சொல்றாங்கன்னா, நாங்க டிசம்பர் 5ஆம் தேதி விஜய் கூட கலந்துக்கக்கூடிய புத்தக வெளியீட்டு விழாவில நாங்க கலந்துக்கல அப்படின்னு மரியாதை ரீதியா விசிக சொல்லுது. ஆனா பொன்முடி என்ன சொல்றாரு, நாங்க ராமதாஸை அழைப்போம்னு சொல்றாங்க. இதை எப்படி வச்சு பாக்குறது? டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களை வந்து அழைப்பது வந்து அந்த விழா வந்து வன்னியர் தியாகிகளை கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு விழா. அந்த விழாவுல ஒரு திமுக கூட்டணியில இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நாங்க விஜய் கலந்து கொள்ளக்கூடிய புத்தக விழாவில் வெளியீட்டுல நாங்க கலந்துக்கல அப்படின்னு திரும்ப சொல்றதை எப்படி எடுத்துக்கிறது? டிசம்பர் 5க்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு. டிசம்பர் 5, டிசம்பர் 6 வரலாற்று நிறைய மாற்றங்களை ஏற்படுத்திய நாட்கள் தான். அந்த மாற்றம் இந்த வருஷமும்
ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு இன்னைக்கு நிர்வாகம் போக மாட்டாங்க நம்ம அறுதிட்டு நம்ம வந்து சொல்ல முடியாது. சரி சார், சரி. இந்த இது வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்களை வந்து கூப்பிடுறது வந்து அவங்க வந்து விடுதலை சிறுத்தைகளை கவுண்டர் பண்றதுக்காக இல்ல. அந்த விழா வன்னியர் வாக்கு வங்கி அவங்க வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக திமுக ராமதாஸ் நீங்க 10.5% எங்களுக்கு கொடுத்து விட்டு அன்னைக்கு அறிவிங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க மணிமட்டம் திறக்கிற முக்கியம் இல்ல, எதற்காக போராடினார்களோ அந்த 10.5% எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றாரு. இல்ல 10.5 திமுக இங்க வளர்ச்சா அவர் போக மாட்டேங்கிறாரு. இருக்குது நீதிமன்றம் தானே ஒழிய நீதிமன்றத்தை தான் அவர் நானும் கட்டாயத்தை அவர் அரசியல் பண்றதுக்காக நிறைவான கருத்து. இந்த பிரச்சனை போல என்னை பொறுத்தவரை கம்யூனிஸ்ட்கள் வந்து தொடர்ந்து ஒரு 10 வருஷமா ஒரே குழு இருந்துட்டாங்க. இன்னும் அவங்க கட்சி இருக்கிறதா காட்டிக்கொள்ளணும். இன்னொன்னு அரசியல் கூடுதல் சீட்டு இந்த மாதிரி அதனாலதான் இப்பவுமே அவங்க பேரம் பேசுறதுக்காக தான் இது எங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு, இங்க போயலாம் தாவாக்கா போயலாம் காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி அவர் பாலசம் பேசுறது. ஒரு ஆட்சி நிறைவு வரும்போது ஆன்டி இன்கம்பன்சி வந்து அதிகரிச்சுட்டே வரும். திமுக ஆட்சி ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அதிருப்திகள் சில இதெல்லாம் இருக்கு. அவங்க அதெல்லாம் மீறி சில திட்டங்கள் அதெல்லாம் வளர்ச்சி திட்டங்கள் இந்த மாதிரி 1000 ரூபாய் அந்த மாதிரி திட்டங்களை வச்சு அது வந்து மாத்திட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஆன்டி இன்கம்பன்சி வந்து கட்டாயம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில எந்த ஆட்சி மீது வரும். அதனால அவங்க வந்து அதை கேஷ் பண்ணும்போது அதை வந்து ஒண்ணு சும்மா இருக்க முடியல. அதனால அவங்க இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் இன்னும் ஒரே காங்கிரஸ் இன்னும் வெளிப்படையா அவங்க அங்கேயே சில குரூப் எல்லாம் இருக்கு, அவங்களும் வெளியே உள்ளுக்கே சொல்லிட்டு இருக்காங்க. வெளிப்படையான வரல சிதம்பரம் குரூப் இன்னும் வருவாங்களான்னு தெரியல. இன்னும் பிறந்தக்கே சிதம்பரம் அவங்க ஆளு அதனால அவங்க இன்னும் வெளிப்படையா வரல. மொத்த குரூப் எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. அவங்களும் வரும்போது அது ஒரு அடுத்த கட்டத்துக்கு வரும். அதிமுக அதை வந்து எப்படி கேட்ச் பண்றாங்கன்னு தெரியல. இப்போ வெளிப்படையா எல்லாம் பணம் வைக்கிறாங்க. ஒரு ஒரு அதிருப்தியா அவங்களை கேவலப்படுத்த பேசுறது வந்து தப்பு. யாருக்கும் உலகிக்கூடாது. அவரை சட்டம் போட்டு வச்சா கூட இப்படி உலகிட்டு போயிட்டாங்க அவர் சிந்துக்கள் சொல்லுவாங்க. அதனால அந்த இதை விட்டுட்டு இதெல்லாம் அவங்க அறைக்குள்ள பேச வேண்டியதெல்லாம் வெளியே பேசி வந்து கூட்டணி வர்றதையும் கெடுத்துடக்கூடாது அதிமுக. ஆனா திமுக இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். அவங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க, வேற ஏதாவது போட்டு அவங்க தடுப்பமாங்க கம்யூனிஸ்ட் கட்சி. ஆல் இந்தியா லெவல்ல வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோட அவங்க வந்து உறவு அதிகமா இருக்கு. அதனால அந்த இந்தி கூட்டணி வச்சுக்கிட்டு இங்க உள்ள கம்யூனிஸ்ட்களை வந்து அவங்க வந்து சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. திரு ஹரிமாதன் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. இன்னைக்கு வந்து பாலகிருஷ்ணன் பேசியிருக்கிறது வந்து ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தும். இது வந்து மற்ற திமுக மற்ற கூட்டணி கட்சிகளும் அதிமுக கூட்டணியில இருக்கவங்களும் சரி, அதிமுக கூட்டணிக்கு வெளியே இருக்கவங்களும் சரி, எல்லா கட்சிகளுமே இந்த ஒரு விவாதத்தை நோக்கி இந்த ஒரு காலகட்டத்தில் கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த விவாதம் மக்கள் நலனுக்கு, நாட்டு நலனுக்கு நன்மை பயக்கட்டுங்கிறதா நம்மளோட கேட்க. நன்றி, நன்றி. தனித்து நின்றால் தோல்விதான். திமுக கூட்டணியில் விழிப்புணர்வா சார்ந்த விவாதத்தில் 2 கருத்துரையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர் KK ஆதித்யன், அரசியல் விமர்சகர் திரு ஹரிமாதவன் இருவரும் கலந்து கொண்டு தங்கள் சார்ந்த கருத்துக்களை பதிவு செய்தாங்க. இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நெல்லை மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.